பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வகாலு யா வைலனா ஹாதா யௌமுத்தீன். காஃபிரானவர்கள் கூறுவார்கள், எங்களுடைய கேடே, இது கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளாயிற்று என்று கூறுவார்கள். ஹாதா யௌமுல் ஃபஸ்லில் லதி குன்தும் பிஹி துகذிபூன். எதை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டு இருந்தீர்களோ அந்த தீர்ப்பு நாள் இதுதான் என்று அவர்களிடத்திலே கூறப்படும். உஹ்ஷுருல் லதீன ஸலமு அஸ்வாஜஹும் வமா கானூ யாபுதூன். எவர்கள் அநியாயம் செய்தார்களோ அவர்களையும் அவர்களுடைய துணைவர்களையும் எதை அவர்கள் வணங்கினார்களோ அதையும் ஒன்று சேருங்கள். மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை அன்றி எதை அவர்கள் வணங்கினார்களோ அவைகளுக்கு ஃபஹ்தூஹும் இலா சிராத்தில் ஜஹீம், நரகத்தினுடைய பாதையின் பக்கமாக அவர்களை கொண்டு செல்லுங்கள். வகிஃபூஹும், அவர்களை நிறுத்தி வையுங்கள். இன்னஹும் மஸ்ஊலூன், நிச்சயமாக அவர்கள் கேள்வி கேட்கப்பட தகுதியானவர்கள்தான். மாலக்கும் லா தனாசரூன், உங்களுக்கு என்ன ஆயிற்று, ஏன் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளவில்லை என்று அவர்களிடத்தில் கேட்கப்படும். மாறாக பல்ஹுமுல் யௌம முஸ்தஸ்லிமூன், அவர்கள் அந்த நாளிலே தலை குனிந்து கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். கியாமத்துடைய நாளிலே காஃபிர்கள் தங்களை தாங்களே நிந்தித்துக் கொள்வதை பற்றியும் கைசேதப்படுவதை பற்றியும் அல்லாஹ் தஆலா இங்கே பேசி காட்டுகின்றான். காஃபிர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கைசேதப்பட்டு கியாமத்துடைய நாளன்றைக்கு இருக்கிற அந்த பயங்கரங்களை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள், ஹாய் ஹாய் யஹி தோ ரோஸே ஜஸா ஹே, யா வைலனா ஹாதா யௌமுத்தீன். எங்கள் கேடே, இதுதான் அந்த கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளாயிற்றே, அதுதானே இது, இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு சொல்லுவாங்க கை சேதப்பட்டு. அப்போ மூமினானவர்கள் மலக்குகள் அவர்களை கண்டிக்கும் விதமாக, அவர்களுடைய கைசேதத்தை அதிகப்படுத்தும் விதமாக அவர்களிடத்தில் சொல்லுவார்கள், ஹாதா யௌமுல் ஃபஸ்லில் லதி குன்தும் பிஹி துகذிபூன். எதை நீங்கள் துனியாவிலே பொய்ப்பித்துக் கொண்டு இருந்தீர்களோ அந்த தீர்ப்பு நாள், அந்த நியாய தீர்ப்பு நாள் இதுதான் என்று அவங்களிடத்தில் சொல்லப்படும். அந்த நாளிலே, அந்த கியாமத்திலே, அந்த நாளிலே அல்லாஹ் தஆலாவின் புறத்திலே இருந்து மலக்குகளுக்கு கட்டளையிடப்படும். அநியாயக்காரர்களையும் அவர்களுடைய ஜோடிகளையும் அவர்களுடைய துணைவர்களையும் அவர்களுடைய சகோதரர்களையும் எல்லாத்தையும், எவ்ரிபடி, எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒன்று கூட்டுங்கள். உஹ்ஷுருல் லதீன ஸலமு வ அஸ்வாஜஹும் வமா கானூ யாபுதூன். அவங்களை எல்லாம் ஒரே இடத்துல ஒன்று கூட்டுங்கள். அதாவது விபச்சாரம் பண்ணவன் விபச்சாரம் செய்தவர்களோடு இருப்பான், வட்டிக்காரர்களோடு இருப்பான், குடிகாரர்களோடு இருப்பான். எவன் என்னென்ன தப்பு பண்ணானோ அவன் அந்தந்த குரூப்பில் தான் இருப்பான், அந்தந்த குரூப்பில் தான் இருப்பான். இதுக்கு உலமாக்கள்ல இன்னொரு பகுதியினர்கள் அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. உஹ்ஷுருல் லதீன ஸலமு வ அஸ்வாஜஹும் அப்படின்னு சொன்னால் அநியாயக்காரர்களையும் அவர்களுடைய மனைவிமார்களையும் ஒன்று கூட்டுங்கள் அப்படின்னு. ஆனால் இந்த கருத்து எனக்கு சரியாக படலை. மாறாக ஏற்கனவே நான் சொன்னேன் பாருங்க, அதுதான், அதாவது விபச்சாரம் செஞ்சவன விபச்சாரம் செய்தவர்களோடு ஒன்று கூட்டப்படும், வட்டிக்காரர்களோடு ஒன்று கூட்டப்படும், குடிகாரர்களோடு ஒன்று கூட்டப்படும், எல்லாத்தையும் ஒன்று கூட்டப்படும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் விக்கிரக வணக்கம் புரிந்தார்களோ, இன்னைக்கு விக்கிரக வணக்கத்தை பெருசா பேசப்படுகிறது. ராமர் கோயிலை திறக்கிறாங்களாமா, அப்படி பேசுறாங்க. யார் யாரெல்லாம் விக்கிரக வணக்கம் புரிந்தார்களோ அவர்கள் எதை விக்கிரக வணக்கம் செய்தார்களோ அந்த விக்கிரகங்களையும், அல்லாஹ்வுக்கு யாரையெல்லாம் இணையாக ஆக்கினார்களோ அவர்களையும் எல்லாத்தையும் ஒன்று கூட்டப்படும். சாப்கு ஜமா கரோ, எல்லாத்தையும் ஒன்று கூட்டுங்க, எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டுங்க. அதுக்கப்புறமேல ஃபஹ்தூஹும் இலா சிராத்தில் ஜஹீம், நரகத்தினுடைய பாதையை அவங்களுக்கு காட்டி கொடுங்க. நான் நரகம் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு இந்த பாதையை காட்டி கொடுக்கப்படும். நரகத்தின் பக்கமாக போகக்கூடிய பாதையை அவர்களுக்கு காட்டி கொடுக்கப்படும்.
குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி வனஹ்ஷுருஹும் யௌமல் கயாமத்தி அலா உஜூஹிஹிம் உம்மியன் வ சும்மன் வ புக்குமன். கியாமத்துடைய நாளிலே அவர்களை எல்லாம் அவர்களுடைய முகத்தால் ஒன்று கூட்டப்படும். அவங்களை எல்லாம் முகம் குப்புற எழுப்பப்படும். அப்போ அவங்க செவிடர்களாக, குருடர்களாக, ஊமைகளாக அவர்கள் ஒன்று கூடுவார்கள். பிறகு அவர்களுடைய தங்கும் இடம் நரகமாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். நரக நெருப்பு அது தன்னுடைய அனலை குறைக்கின்ற போது அல்லாஹ் அதனுடைய அனலை அல்லாஹ் அதிகமாக்கி விடுவான். அப்படியாக அவர்களை நரகத்திலே தூக்கி போடப்படும். அல்லாஹ் தஆலா மலக்குகளிடத்தில் சொல்லுவான், வகிபூஹும், அவங்கள நரகத்தில் கொண்டு போய் போற்றாதீங்க, நரகத்துக்கிட்டேயே கொஞ்ச நேரம் அவங்கள நிப்பாட்டுங்க. உனே ஜஹன்னம் கே பாஸ் குச் தேர் பெஹராவ் வகிபூஹும், அவர்களை நிப்பாட்டுங்க, அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க அவங்கள. ஏனென்றா சும்மாலாம் அவங்களை நரகத்தில் தூக்கி போற்ற முடியாது. இன்னஹும் மஸ்ஊலூன், அவர்கள் கேள்வி கேட்கப்பட வேண்டியவர்கள் தான். அவங்கள்ட்ட கேள்வி கணக்கு கேட்காம அவங்கள தூக்கி நரகத்தில் போற்றக்கூடாது, நிப்பாட்டி வைங்க அவங்கள அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்லுவோம். இப்னு அபி ஹாத்திம் போன்ற கிதாபுகளில் இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் எதை வணங்கினானோ கியாமத்துடைய நாளிலே அந்த விக்கிரகத்தோடையே நிப்பாட்டப்படும். அவனை எந்தெந்த மனுஷன் எந்தெந்த விக்கிரகத்தை வணங்கினானோ அது கூடயே அவனை நிப்பாட்டப்படும். அன்னைக்கு தெரியும் அவர்களுடைய நிலைமை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, நபி அவங்க இந்த ஆயத்தை தான் ஓதி காட்டினாங்க. உலகத்தில் விக்கிரக வணக்கத்தை பெருசாக நினைத்து எப்படியெல்லாம் அலம்பல் பண்ணீங்க, இன்னைக்கு வகிஃபூஹும் 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 நில்லு இன்னஹும் மஸ்ஊலூன். இந்த ஆயத்தை தான் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு ஸாயிதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆரம்பமாக அவனுடைய தோழர்களை பற்றி அவனிடத்தில் கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி. தோழர்கள் அப்படின்னா அதுதான் உலகத்தில் யாரை தன்னுடைய கூட்டாளியாக ஆக்கிக்கிட்டானோ அவங்கள பற்றி கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே அதை தான் சொல்லி காட்டுகிறான். மாலக்கும் லா தனஸரூன், அவங்கள்ட்ட கேட்கப்படுமா, இந்த காபிருங்களை நரக வாசல் கிட்ட நிப்பாட்டி வச்சு அவங்களிடத்துல கேட்கப்படும், உங்களுக்கெல்லாம் என்னையா ஆச்சு, உலகத்தில் பார்த்தா ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஷிர்க்லையும் குஃப்ர்லையும், நம்ம ஆளு நம்ம ஜாதி அப்படின்ட்டு உதவி இது பண்ணீங்கல்ல, எல்லாத்துக்கும் ராமர் கோயிலுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் அந்த லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாம் பிராமின்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கானுவோ. அப்போ கேட்கப்படும், உலகத்துல எங்க கூட்டாளிங்க அப்படின்னு சொன்னீங்களே, மாலக்கும் லா தனாஸரூன், உங்களுக்கு என்ன ஆச்சு, இங்க ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் உதவி செய்து கொள்ள மாட்டேங்கிறீங்க, என்ன ஆச்சு, உலகத்துல நம்ம ஆளு நம்ம ஜாதி அப்படின்னு பேசுனீங்க, இங்க என்ன ஆச்சு அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். பல் ஹுமுல் யௌம முஸ்தஸ்லிமூன், கியாமத்துடைய நாள்ல அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா தலை குனிந்து கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா கே ஃபர்மான் பர்தார் பன்கே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்களா அப்படி ஆயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாறு செய்ய முடியாது, மாறு செய்ய நினைக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே போய் மாட்டினதுக்கு அப்புறமேல எல்லாம் அப்படி நிற்க வேண்டியதுதான். அதை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதுக்கு மேலே அல்லாஹ்வுக்கு வெளிச்சம், அல்லாஹு ஆலம். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஅக்பல பஅதுஹும் அலா பஅதின் யதஸாஅலூன் காலூ இன்னக்கும் குன்தும் தஅதூனனா அனில் யமீன். அந்த ஆயத்தில் இருந்து காஃபிர்கள் நரகத்தில் எந்தெந்த மாதிரி படித்தரங்களிலே இருப்பார்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.